வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி காஞ்சூரி கண்ணப்பன். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சூன்யக்கார கிழவி ட்ரீம் கேச்சரை வச்சு நவோ பூஜை பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதை பூஜை பண்ணி நேராக சுடுகாட்டுக்கு எத்தும் போது அங்கேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்குதுங்க. அதோட அதில் ஒரு பொம்மையை கட்டி ஒரு கத்தி வச்சு குத்துது. அதோட அந்த கிழவியும் அதே இடத்துல செத்து போகிற மாதிரி காட்டுறானுங்க. அங்கேருந்து ஒரு பங்களாவையும் காட்டுறானுங்க. இதோட படத்தோட பேரை போட்டு நம்ம ஹீரோவுடைய வீட்டை காட்டுறானுங்க. அங்கே ஹீரோவுடைய அம்மா லக்ஷ்மி ஒரு லைவ் ஒன்று போட்டுன்னு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட வர என்னத்தை டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அம்மா போயிட்டு இதுதான் என்னுடைய பையன் கண்ணப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக கேபின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதை அட்டன் பண்ணோம். ஐயோயோ மறந்துட்ட வியூவர்ஸ் அப்படின்ட்டு அதோட பையன் எழுப்பிட்டு தண்ணி வரல, அம்மா கூப்பிட்றான். கூப்பிட்டதும் அதோட லைவ் கட் பண்ணிட்டு அம்மா டேங்க்கில் அதாவது பார்த்திங்கன்னா மோட்ரு ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவை கூப்பிட்டு வச்சு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் மாமான்னு கூப்பிட்டு அவர் பார்க்கும்போது அது சரி பண்ணுற மாதிரி தெரியல. அதோடு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிணறை திறந்து அதுலேருந்து தண்ணி பக்கெட்டில் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ தான் பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரீம் கேச்சர் கிடைக்குதுங்க. அவருக்கு கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாத அதில் இருக்கிற ஒரு ரெக்கையை பிச்சிடுறாரு. அதோட ஹீரோ குளிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய லைவ் இன்டர்வியூவான். அதில் பார்த்திங்கன்னா மாமா அண்டர்வேரோடு நிற்கிறாரு. அதோடு அவங்க கோச்சிக்கிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. மாமாவை திட்டிகிட்டு இருக்கார் ஹீரோ. அதோட ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கூட ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கனாக்கா என்னடா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, இந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுவேன், எங்கள் மாமா காவாலயா சாங்குக்கு டான்ஸ் ஆடுவார்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பார்த்திங்கன்னா எப்படா காசை தருவேன் அப்படின்னு. என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் இதுமாரி பப்ஜி விளையாடிக்கிட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டானா அவன் பார்த்திங்கனாக்கா டாப்அப் பண்ணால் தான் ப்ரோ பிளேயர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டேன். அந்த பயபுள்ள 10 லட்ச ரூபாய்க்கு டாப்அப் பண்ணியிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா பாக்ஸரான் டெவில் ஆம்ஸ்ட்ராங். அவர் பார்த்திங்கனாக்கா அவர் தான் ஒரு பாக்ஸரான். அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு அந்த 10 லட்ச ரூபா நீ தாண்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். அதோட பார்த்திங்கன்னா ஹீரோ சரி ஜூஸ் குடிச்சதுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரன் நான் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுக்கிறாரு. அதை பிடுங்கி நம்ம ஹீரோவை திருப்பி அந்த கடையில் கொடுக்குறாரு. என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது இந்த கடையில் எனக்கு பாக்கி இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதோட அன்றைக்கி நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பார்க்க சொல்ல அந்த ட்ரீம் கேச்சர் கணத்தில் போட்டிருப்பார். அது பார்த்திங்கன்னா ஹாலில் மாட்டி தொங்க வச்சுருக்கு. அதாவது பார்த்திருக்கா அவருடைய ரூமில் தொங்க வச்சு மாட்ட வச்சுருக்கு. ஒரு செவத்தில் மாட்டிகிட்டு இருக்குது. இதே அப்புறம் நான் கணத்தில் தான் தூக்கி போட்டேன், இதே அப்புறம் இங்கே வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கணத்தை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு ரூமை கணத்தை தந்து பார்க்குறாரு. அப்படி கிணறு தந்து பார்க்க சொல்ல ஒரு உருவம் மட்டும் ஒன்று வருதுங்க. அதோட ஹீரோ பயந்து போயிட்டு வீட்டுக்கு ஓடிடுறாரு. அதோட ஹீரோ ஆன்லைனில் ட்ரீம் கேச்சர் எக்ஸ்பர்ட் தேடுறாரு. அப்படி தேடும்போது நம்ம ஒருத்தர் மாட்டுறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஹீரோ. அவருடைய பேர் எக்ஸஸ் ஏழுமலையா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கெட்ட கனவாக வருது ட்ரீம் கேச்சர் மாட்டினதுனால அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரீம் கேச்சரை மாட்டினா ஆக்சுவலாக எல்லாருக்கும் நல்ல விஷயந்தான் நடக்கும், உங்களுக்கு எப்படி கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த ட்ரீம் கேச்சரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு அந்த ஏழுமலை சொல்கிறாரு. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம் கேச்சரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார் அவருக்கு. அப்படி அதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அவர் அதை பார்த்துட்டு பொதுவாக ட்ரீம் கேச்சரு எல்லோரும் கெட்ட கனவு வராத இருக்கிறதுக்காக தான் வீட்டில் மாட்டுவாங்க, உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கிடச்சிருக்கு, வெரி வெரி டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இது பழங்காலத்து ட்ரீம் கேச்சர், அதுக்குள்ளே கட்டி வச்சுருக்கிற பொம்மை சூன்ய பொம்மை அப்படின்னு அந்த ஏழுமலை சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு இதெல்லாம் பொய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறார் ஃபோனை. அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துக்கிட்டு இதில் பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அட போங்க சார் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதோடு நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்கலான்ட்டு தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது ஒரு ட்ரீம் ஒன்று வருது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கார். சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த அரண்மனையோடைய செவுத்தில் ஒரு உருவம் போகுது. அதை பார்த்துட்டு ஹீரோ வெளியே தலை தறிக்க ஓடுறாரு. ஓடி போயிட்டு
எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு மெயின் டோர் கண்டுபிடிச்சி மெயின் டோரை வெளியே போகலாம் அப்படின்ட்டு வெளியே வராரு. ஆனால் வர முடியல, டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அப்படி அந்த இடத்த விட்டு ஒடியாரும்போது ஹீரோவோட ஷர்ட்டு வந்து கீஞ்சிடுது. அதோட ஒரு உருவம் முன்னாடி வருது. அதை பார்த்து பயந்து ஹீரோவும் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாரு. தூக்கத்துலேருந்து கண் முழிச்சுரு அந்த ட்ரீம் கேச்சர் எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் அந்த கணத்துலேயே தூக்கி போடுறாரு. அதோட தூக்கி போட்டு மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவுடைய அம்மா லக்ஷ்மி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ என்னம்மா இது அப்படின்ட்டு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுமா அப்படின்ட்டு கேட்டு வாங்கிக்கின்னு நேராக ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் தனியாக பேசிகிட்டு இருக்கார். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ஜானி அப்படின்றாரு. யார் ஜானி அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் என்னடா இது லூஸ் ஆகிவனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதோட டாக்டர்கிட்ட என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் தூங்கினாலே கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய பேர் கேபி அப்படின்றாரு. சரி அப்போ என்ன கனவு வருது அப்படின்னு கேட்கும்போது ஒரு இருட்டு அறையில் சரி உன் பிரச்சனை எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஒரு டாக்டர் ஒரு மெடிசன் தராரு. அதோட அந்த மெடிசன் வாங்கிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. கணத்தில் தூக்கி போட்ட அந்த ட்ரீம் கேச்சர் மறுபடியும் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் சரி கட்டில் மேலே போயிட்டு உட்காந்துட்டு ஃபோனில் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் அதே அரண்மனைக்குள்ளே போகிறாருங்க ட்ரீமில். அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. எப்போ இங்கே தப்பிக்குதுன்னு அப்படி தப்பிக்கலான்னு ஓடும்போது கீழே தரையிலேருந்து ஒரு வேரோட்டை வந்து ஒரு காலை பிடிச்சிக்குது. அதோடு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டியில் போய் மோதி கீழே வீறாரு. அதோட தூக்கத்துலேருந்து தெளிஞ்சிடறாரு. ஏந்து மறுபடியும் ஏழுமலைக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கத்தில் தூங்கி எழுந்திரிச்சு சார், மறுபடியும் அந்த ட்ரீம் கேச்சரில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாலே நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஏழுமலை இதுன்னு பொறுமையாக விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கேட்கும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே கனவு ஒரே வீடு தான் சார், போய் எப்போ பார்த்தாலும் மாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு அங்கே 2 சாவி இருக்கும், அந்த சாவி எடுத்தால் தான் நீ அங்கேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கனவுல என்ன நடக்குதோ அது நிஜத்துலேயும் நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கனவுல நீங்கள் இறந்து போயிட்டீங்கக்கா, நிஜத்துலேயும் நீங்கள் இறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுறாரு. அந்த ரெக்கையை பிச்சு எல்லாருமே அந்த கனவுல வந்து மாட்டிப்பாங்க. இப்போ நீ மட்டும் தான் மாட்டியிருக்க, உன் கூட வேறு யாரும் மாட்டாத மாரி பார்த்துக்க அப்படின்னு ஏழுமலை சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாக்ஸர் வந்து துட்டு கேட்டு வராரு. அதாவது அந்த 10 லட்ச ரூபா கடனை வசூல் பண்ணலாம் அப்படின்னு வராரு. அப்படி வந்த பாக்ஸர்கிட்ட இருந்தாங்க இதுலேருந்து ஒரு ரெக்கையை மட்டும் பிச்சுங்க, இன்றைக்கி நைட்டே நான் உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுவும் தெரியாது நம்ம பாக்ஸரும் அந்த ரெக்கையை பிச்சுறாரு. அதோடு வந்து பார்த்திங்கனாக்கா ஹீரோ நைட்டு சந்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. சரிப்பா நைட்டு காசு கொடுத்துருவோம் போல இருக்குது வா அப்படின்னு போயிடுறாங்க. அதோட டாக்டர் போயிட்டு பார்க்குறாரு. டாக்டர் உங்களுக்கு என்னதான்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. என்ன டாக்டர் பூமர் விளம்பரத்தில் வர மாதிரி ஜட்ஜியோட வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ விளம்பரம் அதாவது பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படி தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது, அதோட அந்த ட்ரீம் கேச்சரை எடுத்து இதுலேருந்து ஒரு ரெக்கையை பிச்சுட்டா எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா இருங்க நானும் பிச்சு பார்க்குறேன் அப்படின்னு டாக்டரும் ஒரு ரெக்கையை பிச்சு போட்டுறாரு. இப்போ ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா டாக்டரும் ரெக்கையை பிச்சுட்டார். சரி டாக்டர் நைட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதோட டாக்டருக்கும் பாக்ஸருக்கும் அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி தூங்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் பார்த்து தூங்கிறாருங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேச்சரில் ஹீரோ அந்த அரண்மனைக்குள்ளே போயிடுறாரு. அதோட ஹீரோ அந்த சாவி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி இருக்காரு. டாக்டர் வந்து அரண்மனையோடய வெளியே வந்து நிற்கிறாரு. என்னடா இது பூமர் விளம்பரம் மாரி பனியனி ஜட்டியோட அந்த அரண்மனை முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம், யாருன்னா பார்த்தா மானம் போயிடும் அப்படின்ட்டு அரண்மனைக்குள்ளே ஓடுறாரு. அதோட டாக்டரை பார்த்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு, சத்தம் போடாதீங்க அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோ கிட்ட டாக்டர் இது என்ன ஒரு டோலக்பூர் பேயெல்லாம் பேய் வந்து சொல்லும் கன்வருங்க டாக்டர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம மேலேருந்து நம்ம பாக்ஸர் குடுன்னு ஒடியாடுறாரு. என்னடா இது எங்கள் வீட்டுக்குள்ளே எம்ஜிஆர் வீடு மாரி இருக்குது அப்படின்ட்டு பாக்ஸர் நினச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு நடந்து வராரு. அதோட நம்ம ஹீரோ வந்து எப்போ வந்தீங்க, என்னடா இது அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நைஸ் மீட் யூ அப்படின்ட்டு 3 பேரும் கை கொடுத்துட்டு அன்றைக்கி நைட் வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ யாரா அது கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பேய். நம்ம பாக்ஸர் அதெல்லாம் நம்பலை, அது பேயா நான் போய் பாக்ஸிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு பாக்ஸர் மட்டும் போகிறாரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி எழுஞ்சிக்கிறாங்க. அதோட மறுநாள் காலையில் டாக்டர் வந்து அதான் சொன்னல பேயெல்லாம் இல்லைன்னு, டேய் நான் அப்படி சொன்னால் என் செவிலே ஒன்று விட்டு அதெல்லாம் உண்மைன்னு சொல்லதில்ல கூடவே கூட்டின்னு போயிட்டேடா அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு ஹீரோ வந்துக்கிட்டு நான் எங்கே கூப்பிட்டேன், நீங்கள் தான் வாண்டராக வந்து மாட்டினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம பாக்ஸர் வராருங்க.
நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு நேரில் பக்கத்தில் கனவுல வர மாதிரியே வரும். எத்தனை நாள் டாக்டர் வரும்னு கேட்கும்போது 2 நாள் வரும் அப்படின்னு பாக்ஸர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதோட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏழுமலை இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வராரு. அங்கே ஒரு லேடி வந்து வண்டியிலேருந்து வராங்க, அதாவது வந்து பைக்கில் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஏழுமலை இருக்கார்ல அவருடைய ஜூனியராக, அதாவது இந்த ட்ரீம் கேச்சரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க இவங்க. அதோட ட்ரீம் கேச்சரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க உங்களுக்கு இனிமேல் டெய்லியும் இதுமாரி கனவு தான் வரும், கனவில் இறந்து போய்ட்டு நீங்கள் உண்மை நிஜத்தில் இறந்து போய்ட்டுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் சொல்லி முடிச்சதும் நம்ம டாக்டர் வந்து ஷாக் ஆகுறாரு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் தூங்காதுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் நைட்லாம் எவ்வளோ தூங்காத ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய அம்மா அப்பா மாமா எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இதில் மாட்டிக்கிறாங்க. அதோட நம்ம பாக்ஸர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹீரோவையும் டாக்டரையும் தூக்கிட்டு வராங்க கம்பெனிக்கு ஆள் வேணும்னு. என்னதான்டா நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவை, இந்தமாரி எங்கள் வீட்டு கணத்தில் ஒரு ட்ரீம் கேச்சர் கிடச்சிச்சு, அதில் இருக்க ரெக்கையை பிச்சுட்டேன், அப்படி பிக்கும்போது ட்ரீமில் கெட்ட கெட்ட கனவாக வருது, அது நிஜத்தில் நடக்கும், அதில் செத்து போயிட்டா நிஜத்துலேயும் செத்து போயிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடத்துல எத்தனை போய்ட்டு நம்ம மாட்டி விட்டுருக்கேடா அப்படின்ட்டு நம்ம பாக்ஸர் நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு. அப்படி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என் ஃபேமிலி மொத்தமே இதில் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நம்ம ஹீரோவும் டாக்டரும் ஏழுமலையை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஏழுமலை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரீம் கேச்சரை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. மெட்ராஸில் நடந்த ராபர்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேண்டலின் லிலிஸ் அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. அவங்க 2 பேரோடைய கேஸும் இதில் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸில் கமாண்டோ ராபர்ட்னு ஒருத்தர், அப்புறம் மேண்டலின் அவங்க காதல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாராகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவசரமாக வேலைன்ட்டு ராபர்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வில்லியம் நம்ம மேண்டியில் லவ் பண்ணுறாரு. அப்படி லவ் பண்ணும்போது ஒரு சூன்யக்கார கிளவியை கூப்பிட்டு வச்சு சூன்யம் பண்ணி இந்த ராபர்ட் வந்து மேண்டியில் இது பண்ணிட்டார். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சூன்யக்காரி வந்து போனதுக்கப்புறம் மேண்டின்கிட்ட நிறைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஊருக்கு போய் வந்த நம்ம வில்லியம் மேண்டேல்கிட்ட நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து மொத்தத்தையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ராபர்ட் அவங்கள சுட்டு கொலை பண்ணிடுறாரு. வில்லியம் அப்படின்னு சொல்கிறாரு. வில்லியம் மேலே நீங்கள் யார் மேலே சந்தேகப்பட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது வில்லியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்புறம் அதே நாளில் வில்லியமும் இறந்து போயிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. அந்த ஊருக்குள்ளே மேண்டினுடைய ஆவி சுற்றிட்டு இருக்கதாகவும் அங்கேயே நிறைய பேர் இதேமாரி கொலை பண்ணதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரீம் கேச்சர் மூலிமா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டார். ஹீரோ ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்துருப்பாரு பேய் உருவம் எப்படி இருந்துச்சுன்னு. அந்த பெயிண்டிங்கும் மேண்டினுடைய பெயிண்டிங்கும் 2 ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களை காப்பாற்றக்கூடிய ட்ரீம் கீ ஏதாவது ஒரு அனிமலுடைய பார்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில சிம்பிள்லாம் காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே அதை போய் தேடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரீம் கேச்சரில். அதோட அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேய் இல்லை, அங்கே 2 பேய் இருக்குது அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அதோட பேய் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ சாகடிக்கலான்னு முயற்சி பண்ணுது. அப்போ ஹீரோ தூக்கத்தை வந்து திடீர்னு ஏந்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாரையுமே எழுப்பி விட்றாரு. அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃப் ஆகிடுறாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்க யாரும் தூங்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்திங்கனாக்கா தூங்காத அங்கே ஒரு டெத் ஆகிட்டு இருக்குது. அந்த டெத் ஆன போய்ட்டு ஹீரோ ஃபேமிலி உட்காந்துறாங்க. மற்ற எல்லோரும் பார்த்திங்கனாக்கா தூங்காத தண்ணி தொட்டி அங்கே இங்கேன்னு உட்காந்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்காத இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம இவர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்குது அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட் நம்ம தப்பிச்சிடலாம்னு நினச்சோம், ஆனால் திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு தெரிஞ்சதும் இன்னும் 2 நாள் தூங்காத இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு டாக்டர் எதனா மெடிசன் தான் கொடுங்க தூங்காத இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ஒரு மெடிசன் எழுதி தராரு. அதுக்கு போய்ட்டு மாமா வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா மெடிசனை மாற்றி தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மறுபடியும் கனவு வருது. அன்றைக்கி நைட்டு கனவில் ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹீரோ சொல்லியிருப்பார் 2 கண்ணாடியை வச்சு அந்த பேயை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதேமாரி பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரீம் கேச்சரில் வரக்கூடிய பேயை 2 கண்ணாடி வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த மேண்டிலின் ஒவ்வொன்றும் ஆயிடுறாங்க. அந்த கோஸ்ட்டு ஃபீல் பண்ணுது. என்ன இது உங்கள் ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோஸ்ட் வந்து அதனுடைய ஸ்டோரி சொல்கிற மாதிரி காட்டுறானுங்க. இங்கே அங்கே மேண்டிலும் வில்லியம் தான் லவ் பண்ணியிருந்தாங்களாம். மேண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே டாக்டராக அவனை வேலை பார்த்தாங்களாம்.
வில்லியம் வந்து பார்த்திங்கனாக்கா சோல்ஜராக வேலை பார்த்தாராம். இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராபர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேண்டிலை பார்த்துட்டு அவர் லவ் பண்ணுறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராபர்ட் வந்து எல்லாருக்கும் எனக்கும் மேண்டிலுக்கும் கல்யாணம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் லெட்டர் அனுப்பிச்சிட்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே பண்ண முடியல. ராபர்ட் வந்து சோல்ஜராக இருக்கார், ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சர் அப்படின்னு ஒன்று ஒரு சூனியக்கார கிழவிக்கிட்டேருந்து எடுத்து வந்தோம். இது மூலிமா நானும் ராபர்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரீம்லலாம் வாயலாம் அப்படின்னு மேண்டினும் வில்லியமும் முடிவு பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ராபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் கொலை பண்ணிடுறான். வெளியே போகிற அந்த மக்கி கீயும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வில்லியம் வந்து பார்த்திங்கனாக்கா கூடவே சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுற மாரி அழிஞ்சு போகிற மாரி காட்டுறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சூனியக்கார கிழவி ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த ராபர்ட்டை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பானுங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு எப்படியாவது அவனை கொலை பண்ணலாம், ட்ரீம்லேயே கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த சூனியக்கார கிழவி செத்து போகுது. இப்படி ஸ்டோரி வந்து முடிக்கிறானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படி இதில் வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டுன்னு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சரை உள்ளே வெளியிருந்தால் தானே வெளியேந்து உள்ளே போக முடியுதுன்னா உள்ளேருந்து வெளியே வர முடியல. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த ட்ரீம் கேச்சரை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெக்கையை பிச்சோம்னாக்கா அங்கேருந்து இங்கே வந்தால அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா வச்சு ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுமே ஆகலை. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏழுமலை வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ட்ரீமில் வந்து அங்கேதுங்க ஏழுமலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய பொம்மையை வந்து கீழே பிச்சு போட்டால் நம்ம ராபர்ட் வந்து அங்கே வந்துடுவான். அது அவனுடைய கோஸ்ட்டு வந்து அங்கே வந்துடும். ஆல்ரெடி வில்லியம்லாம் இருக்காங்களே, அவங்க கோஸ்ட்டு ஆல்ரெடி 2 இருக்குது. இன்னொரு கோஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இது வியாத இருக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து போகுது. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே நம்மளுடைய ட்ரீமில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பொம்மை வந்து கீழே விழுந்தது. இது மூலிமா நம்ம ராபர்ட்டோடைய கோஸ்ட்டு வந்து வெளியே வந்தது. இதெல்லாம் பார்த்த மேண்டில் இந்த ட்ரீம் கியூயோட சாவியை வந்து நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு 4 டிஜிட்டல் பாஸ்வேர்டு மாரி ஏதோ கொடுத்து வச்சுருக்கானுங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லணும், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கனாக்கா எப்படின்னா அவனை சாகடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியாதனமாக ஹீரோ அந்த பொம்மையை மிச்சிட்றாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதை பிச்சு போட சொல்ல அந்த பொம்மையில் பிக்கிற மாரியே அந்த ராபர்ட்டோடைய கையில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் தனித்தனியாக போகுது. அப்போ தெரியாதனமாக ஒரு சந்துக்குள்ளே விழுந்தது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம மாமா வந்து பார்த்திங்கன்னா சரகம் வாங்கி வச்சுருப்பாரு, அதை பாக்கெட்டில் இருக்கும். அதை எடுத்து ஹீரோ அதில் ஊற்றி அந்த பொம்மை மேலே பொம்மை எரிச்சிடுவார். இது மூலிமா பார்த்திங்கனாக்கா அந்த ராபர்ட்டோடைய ஆன்மா வந்து அழிஞ்சு போகுது மொத்தமாகவே. அதோட ட்ரீமில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து பார்த்திங்கனாக்கா ரியல் லைஃப்பில் வந்துடுறாங்க. இதோட அந்த ஸ்டோரி வந்து க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.